ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு செஷன்ல ஜிஎஸ்டி உடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். ஸோ ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி யாரு பே பண்றா, அண்ட் தென் எதுக்காக பே பண்றோம், அண்ட் எப்படி சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ரிப்ளேஸ் பண்ணி வந்த ஒன் டாக்ஸ் சிஸ்டம் தான் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ்ல வந்து அது இன்க்ளூட் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் ஃபைனல் கன்சியூமர் தான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டைலர் அண்ட் டைரக்ட் கன்சியூமர். ஸோ இப்போ அந்த மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஏதோ சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஹோல்சேலருக்கு சேல்ஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஹோல்சேலர் வந்து ரீட்டைலருக்கு சேல்ஸ் பண்ணும்போது ரீட்டைலர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி ரீட்டைலர் வந்து கன்சியூமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணும்போது கன்சியூமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கன்சியூமர் கிட்ட இருந்து தான் வந்து அவங்களோட பாக்கெட்ல இருந்து தான் வந்து ஜிஎஸ்டி வந்து போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்மளுடைய டெய்லி லைஃப்லயும் வந்து ஏதாவது நம்மளோட எசென்ஷியல் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம், அது வந்து டாக்ஸபிளா இருக்கு அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி வந்து இன்வாய்சஸ்லயே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ வந்து வேல்யூ, எவ்வளோ டாக்ஸ் அண்ட் தென் டோட்டல் வேல்யூ தான் நம்ம அவங்களுக்கு பே பண்ணுவோம். ஸோ அதான் நம்ம ஜிஎஸ்டியும் வந்து அவங்களுக்கு பே பண்ணுவோம். பட் அது வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணல, நம்ம பர்சனல்காக பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அப்படி வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கெட்ல இருந்து தான் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் போய் சேருது. சப்ளையர் நம்ம கிட்ட இருந்து வாங்கி அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஸோ ஃபைனலி கவர்மெண்ட்க்கு வந்து இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெவென்யூ பை ஜிஎஸ்டி அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. இது வந்து எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்னோட பிசினஸ் தமிழ்நாடுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளை சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் எதா இருந்தாலுமே வித்தின் ஸ்டேட் இருந்துச்சுன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ வித்தின் ஸ்டேட்ல வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு டாக்ஸ் சிஸ்டம் வந்து இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே அவுட் சைட் தி ஸ்டேட் வந்து நடக்கும் போது ஐஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு தான் வந்து மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ சென்ட்ரல் goods and service tax, state goods and service tax and integrated goods and service tax. ஸோ இந்த மூணும் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை டிபெண்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வித்தின் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி. ஸோ அவுட் சைட் தி ஸ்டேட் இருந்துச்சுன்னா ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டல் டாக்ஸ் ரேட் வந்து 18% இருக்குன்னா ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வித்தின் ஸ்டேட்குள்ள இருக்குன்னா சிஜிஎஸ்டி 9% அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 9%. Why? Because 18%, so 18 divided by 2, so CGST 9% and SGST 9% charge பண்ணுவாங்க. In case வந்து place of supply outside the state இருக்கு அப்படின்னா ஸோ அது பர்ச்சேஸா இருக்கட்டும் இல்ல சேல்ஸா இருக்கட்டும் நம்மளுக்கு அவுட் சைட் தி ஸ்டேட்னு வரும்போதே அது வந்து ஐஜிஎஸ்டி தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ டாக்ஸ் ரேட் 18%ங்கிறதால டோட்டலா ஐஜிஎஸ்டி 18% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணும்போது அந்த டாக்ஸ் ரேட்டை வந்து டிவைடட் பை 2 போடுறோம். ஸோ ஐஜிஎஸ்டி வரும்போது டோட்டல் டாக்ஸ் ரேட் அப்படியே வந்து சார்ஜ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து டைப் ஆஃப் ஜிஎஸ்டி என் சார்ஜ் பண்ற மெத்தட். ஸோ இது நம்ம டேலியில எப்படி அக்கௌண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபீச்சர்ஸ்ல நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து அப்டேட் பண்ணணும். அண்ட் தென் என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கான மாஸ்டர்ஸ்ல லெட்ஜர் மாஸ்டர்ஸ்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இங்க வந்து F11 கொடுத்து ஃபீச்சர்ஸ்ல நம்ம ஜிஎஸ்டில போயிட்டு இங்க இருக்கிற டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்மளுடைய பிளேஸ் ஆஃப் பிசினஸ் வந்து எங்க நம்ம ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோங்கிற ஸ்டேட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்ல ரெகுலர் அண்ட் காம்போசிஷன் இருக்கும். ஸோ நம்ம ரெகுலர் டீலர்னா ரெகுலர், காம்போசிஷன்னா காம்போசிஷன் அண்ட் ப்ரீடியோசிட்டி. ஸோ GSTR1 நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கு தான் மெயினா வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இங்க நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் இருக்கு, GSTR1, 2 and 3B அண்ட் அதையும் அது இல்லாம நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. பட் மேஜரா நம்ம டேலியில வந்து இந்த 3 ரிட்டர்ன்ஸ் தான் வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ அதுல வந்து நம்ம ஃபைல் பண்ற ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா GSTR1. ஸோ அது வந்து மந்த்லி ஃபைல் பண்றோமா, இல்ல வந்து காம்போசிஷன் டீலரா இருந்தா குவார்டர்லி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரீரியாசிட்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஜிஎஸ்டி நம்பர். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இங்க அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நோன் போட்டுக்கிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப்டர் இது எல்லாமே ஒவ்வொரு டாபிக்கும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம வந்து இனாபிள் பண்ணிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம இந்த அப்டேஷன் மட்டும் பண்ணா போதும். ஸோ ஃபீச்சர்ஸ்ல மெயின் திங்ஸ் இந்த மேல இருக்கிற இந்த 4 டீடைல்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்றப்போ நம்மளுக்கு தேவைப்படுற அப்டேஷன்ஸ் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற லெஜர்ஸ், வெண்டார் லெஜரோ இல்ல கஸ்டமர் லெஜர்லயோ நம்ம அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் அப்டேட் பண்ணணும். அண்ட் தென் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்டாக் ஐட்டம்ஸ் இல்ல வந்து சர்வீஸ் ரிலேட்டட் லெஜர்ஸ், அந்த மாதிரி லெஜர்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ்ல வந்து நம்ம ஜிஎஸ்டி அப்டேட் பண்ணிருக்கணும், எவ்வளவு டாக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வவுச்சர்ஸ்ல போயிட்டு பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம எல்லா அப்டேஷனும் பண்ணிட்டு டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வவுச்சர்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணும்போது டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்டுட்டரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ்ல வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம மேஜரா டிஸ்கஸ் பண்ண போற 3 ரிட்டர்ன்ஸ். ஸோ GSTR1 வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸ், அண்ட் GSTR2 வந்து பர்ச்சேஸ்க்கான டிரான்சாக்ஷன், அண்ட் GSTR3B வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு நெட் லயபிலிட்டி என்னன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். பிகாஸ் GSTR1 வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம், அண்ட் GSTR2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ண மாட்டோம், பட் ரெகன்சிலேஷன் மட்டும் நம்ம பண்ணுவோம். அண்ட் GSTR3B வந்து பாத்தீங்கன்னா நெட் லயபிலிட்டி கண்டுபிடிப்போம். பிகாஸ் GSTR1 மைனஸ் GSTR2 என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் வந்து நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து ஆஸ் அ பிசினஸ் என்டிட்டியா நம்ம அவங்களுக்கு பே பண்ற ஒரு லயபிலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மேனுவலா கால்குலேட் பண்றதுக்கு பதிலா ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி, ஒரு சேல்ஸ் என்ட்ரி நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல அது அப்டேட் ஆயிடுச்சுன்னா, ஸோ மந்த் ஆன் மந்த் நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ்லயே போயிட்டு நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் GSTR1ல வந்து சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நான் போட்டது எல்லாமே வந்து இங்க வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம், சேல்ஸ் என்ட்ரி. ஸோ அது வந்து B2B இன்வாய்சஸ், பிசினஸ் டு பிசினஸ் இன்வாய்சஸ்ல அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க வெண்டார் லெட்ஜர் எப்படி அப்டேட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் டு பிசினஸ் இன்வாய்ஸா இல்ல பிசினஸ் டு கஸ்டமர் இன்வாய்ஸா இல்ல வந்து டெபிட் நோட்ஸ் ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணியிருந்தா டெபிட் நோட்ஸ், அண்ட் அட்வான்சஸ் பே பண்ணியிருந்தோம்னா வந்து அட்வான்சஸ் ரோல் அப்டேட் ஆகும். ஸோ நில் ரேட் 0% டாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம்னா அது அந்த வெண்டாரோடைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இந்த ரோல அப்டேட் ஆகும். ஸோ டோட்டலா இந்த 9 ரோஸ்ல வந்து நம்மளோட டோட்டல் சேல்ஸ், டாக்ஸபிள் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்க அப்டேட் ஆயிடும். ஸோ இங்கே நம்ம வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிட்டு நம்மளுடைய கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபைலிங்கும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 90% ஓகே, பட் 10% வந்து சம் மேனுவல் கரெக்ஷன்ஸ் ஆர் மேனுவல் சேஞ்சஸ் ஏதாவது நம்ம பண்ண வேண்டியது ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம அதையும் வந்து ரிப்போர்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணி நம்ம ஜிஎஸ்டி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து GSTR1க்கு. அண்ட் தென் 2ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். ஸோ பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் மட்டும்தான் பண்ணுவோம், பட் ஃபைல் பண்ண மாட்டோம். பிகாஸ் சேல்ஸ் வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பட் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் சப்ளையர் நம்ம கிட்ட இருந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் வந்து லேட்டர் ஆன் நம்ம அதை வந்து கிரெடிட் எடுத்து நம்மளுடைய 3 வீக் வந்து அதை வந்து கிரெடிட்டா எடுத்து நெட் லயபிலிட்டி கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட லயபிலிட்டி வந்து சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ல லயபிலிட்டி டாக்ஸ் அமௌண்ட் 4500 இருக்கு. ஸோ பர்ச்சேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அமௌண்ட் 3600 இருக்கு. ஸோ அந்த 4500 மைனஸ் 3600 என்ன வருதோ அதுதான் என்னோட நெட் லயபிலிட்டி. நான் அதை மட்டும் பே பண்ணா போதும். ஸோ இங்க ஃபைலிங்ஸ் சொல்றது வந்து ஜஸ்ட் டீடைல்ஸ் வந்து நம்ம அந்த நம்மளோட போர்ட்டல் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நம்ம லாகின்ல அப்லோட் பண்றது. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் 2A பொறுத்த வரைக்கும்
சப்ளையர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து நம்மளோட ஜிஎஸ்டி நம்பருக்கு அகேன்ஸ்டா ஃபைல் பண்ணிருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெட் லயபிலிட்டியில வந்து டிடெக்ட் பண்றதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஃபைல் பண்ணலைன்னா அதை நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஃபைல் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்றதுதான் வந்து இந்த 2A யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கன்சிலேஷன் தான் பண்ணுவோம். நம்மளுடைய 2Aல ரெக்கார்ட் ஆயிருக்க டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம போர்ட்டல்ல போய் எடுக்கிற GSTR2 ரிப்போர்ட்டும் மேட்சா இருக்கணும். அங்க ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மிஸ்மேட்ச் எதனால வருதுன்னு பார்த்து அந்த வெண்டார் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணாம இருந்தோம்னா அதை அப்டேட் பண்ணணும். ஸோ இங்க நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்டஸும் இருக்கும். உள்ள போயிட்டு நீங்க வந்து ஸ்டேட்டஸும் வந்து போட்டுக்கலாம். அதாவது வந்து ரிஜெக்ட் நீங்களே வந்து பெண்டிங்ல வைக்கலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ பெண்டிங்லாம் வந்து அந்த வெண்டார் வந்து இன்னும் நம்மளோட நம்பருக்கு காம்போசிஷன் டீலரா இருக்கலாம், ஒரு 3 months ஒன்ஸ் தான் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஸ்டேட்டஸ்ல வந்து பெண்டிங்ல வச்சு அண்ட் தென் அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தெரியாம ஏதாவது வந்து நம்ம ரெக்கார்ட் ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம், அதை வந்து நம்ம நியூவா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸை வந்து நம்ம ரெக்கன்சிலேஷன் பர்பஸ்க்கு வந்து நம்ம இந்த அப்டேஷனை வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3V. ஸோ 3Vல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டோட்டலாவே நம்ம வந்து பார்க்க போறது வந்து நெட் லயபிலிட்டி தான் இருக்கும். ஸோ இங்க அவுட்வர்ட்ஸ் என்னோட சப்ளைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4500, என்னோட இன்வர்ட்ஸ் வந்து எலிஜிபிள் ஐடிசி வந்து 3600. ஸோ ஐடிசி மீன்ஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ 4500 மைனஸ் 3600 என்ன அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த அமௌண்ட் தான் வந்து நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து பே பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நான் நெட் லயபிலிட்டி வந்து என்னோட டோட்டல் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனோட ரிப்போர்ட் வந்து நான் இங்க ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வர ரிப்போர்ட்லாம் வந்து உங்களோட 2லயும் சரி உங்களோட GSTR1லயும் சரி நம்மளுக்கு ரிப்போர்ட்ல இங்க வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். இங்க இந்த 2 ரிப்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது மட்டும் தான் வந்து GSTR3Bல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு கரெக்ஷன்ஸ் நீடட்ல இருந்துச்சுன்னா நான் அதை கரெக்ட் பண்ணாம விட்டாலுமே எனக்கு அங்க 3Bல வராது. ஸோ இங்க நம்ம கரெக்ட் பண்ணி இந்த 1 to 9 வந்து நம்ம கொண்டு வர்றது மட்டும்தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆறது மட்டும்தான் வந்து நம்மளுடைய 3Bல அவுட்வர்ட் சப்ளைஸ்ல அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செல்லான் ரெக்கன்சிலேஷன். ஸோ நம்ம ஏதாவது வந்து பேமெண்ட் பண்ணும்போது செல்லான் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலா வந்து போர்ட்டல்லையும் இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த போர்ட்டல்ல நம்ம பே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அக்கௌண்ட்ல எப்ப டெபிட் ஆகுதோ இங்க போயிட்டு நம்ம அந்த டெபிட் டேட்டை வந்து போட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இது ஒரு ட்ராக் நம்ம வந்து அங்க செல்லான் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது நம்ம என்னென்னலாம் வந்து பேமெண்ட் பண்ணிருக்கோம், என்னென்னலாம் இன்னும் பேமெண்ட் பண்ணலங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த செல்லான் ரெக்கன்சிலேஷன்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனுவல் கம்ப்யூட்டேஷன். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயரோடைய ஃபுல் ஜிஎஸ்டி கம்ப்யூட்டேஷன் நம்ம இதுல பார்க்க முடியும் இந்த ரிப்போர்ட்ல. அண்ட் தென் ரேட் செட்டப். ஸோ அண்ட் தென் குவான்டிட்டி யூனிட் ஆஃப் மெஷருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் ஐட்டம்க்கு ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா அது டாக்ஸபிளா இருந்துச்சுன்னா அதோட ரிப்போர்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இங்க அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் செட்டப். ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்தந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கு வந்து என்ன ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்க அப்டேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி டீம். ஸோ நிறைய லெஜர்ஸ்லாம் இருக்கும், எல்லாரோடைய லெஜர்ஸும் நம்ம வந்து ஜிஎஸ்டி நம்பர்லாம் அப்டேட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு செட் ஆஃப் லெஜர்ஸ் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி நம்பர் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்க போயிட்டு ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்பர் அந்த லெஜருக்கு இல்ல. ஸோ இங்க நம்ம வந்து அந்த லெஜரை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மாடிஃபை பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து ஜிஎஸ்டி நம்பரும் வந்து இங்க கெட் ஜிஎஸ்டி இன்ஃபோ கொடுத்தோம்னா அதோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். இன்கேஸ் அது நம்ம அந்த ஜிஎஸ்டி அப்டேட் பண்ணிருந்தோம்னா. ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸோடைய ஓவர் வியூ. ஸோ ஒன்னொன்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதுக்கான ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ்ல வந்து எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா அது டைரக்டாவே ரிப்போர்ட்ஸ்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அப்படி ஏதாவது ஒரு ஈவன் ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஜிஎஸ்டி நம்பர்ல அமௌண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுறத நம்ம வந்து தெரியாம மாத்தி இருந்தா கூட அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் கூட நம்மளுக்கு வந்து
ஸோ அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் நீடர்ல போயிட்டு அப்டேட் ஆகும். இங்க உள்ள போய் பார்த்தோம்னா அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பக்கத்துலயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அந்த கரெக்ஷன்ஸை வந்து கரெக்ட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ்ல வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம ஒன்னொன்னும் வந்து ரெக்கார்ட் பண்ணி எப்படி வந்து ரிப்போர்ட்ஸ்ல கொண்டு போறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.